சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. நீங்கள் எசேக்கியா ராஜாவை பற்றி வாசித்தால் அவனுக்கு பிளவை நோய் வருகிறது. அவன் மரணப்படுக்கையில் கிடக்கிறான். ஆண்டவராகிய தேவன் ஒரு ஊழியக்காரை அனுப்புகிறார். ராஜாவே, உன் காலம் அந்தியாகிவிட்டது, உன் காரியங்களை எல்லாம் ஒழுங்கு செய் என்று சொல்லி அவன் திரும்பி போகிறான். அந்த எசேக்கியா ராஜா சுவர் ஓரமாயிருந்து ஆண்டவரை தன்னுடைய மனக்கண்ணில் கொண்டு வந்து ஒரு மனதோடு ஆண்டவரே என்று விண்ணப்பம் வைத்து கண்ணீர் விட்டு கதறுகிறான். இந்த கண்ணீரை கண்ட தேவன் மனதுருகிற தேவனாயிருக்கிறார். இன்றும் நம்முடைய சமூகத்திலே ஆண்டவராகிய தேவன் மனதுருகிற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய திருச்சபை தேசமெங்கும் விளங்கும்படியாக அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆனா இந்த எசேக்கியா ராஜா 15 வருஷம், கொஞ்சம் லாங், 5 வருஷம் பார்த்தாலும் 3-5 வருஷம் இந்த லாங் ஆனதுனால ஆண்டவர் செய்த மகத்துவம், இந்த கேன்சர் நோய் என்கிற இந்த பிளவை நோய், இந்த பிளவை நோயில வேற ஒன்றும் இல்லை, அத்திப்பழ அடைய வச்சு கெட்டி சுகத்தை கொடுத்தார். அவன் சந்தோஷப்பட்டான், சமாதானப்பட்டான். 3ஆம் நாள் ஆலயத்துக்கு போனான், ஆண்டவரை ஆராதித்தான், துதித்தான், ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். கொஞ்ச நாள் போகும்போது எத்தியோப்பியா தேசத்தின் வர்த்தகத்தை போலவும் எகிப்தின் வர்த்தகத்தையும் நம்பி அவன் உலகத்தின் சூழ்நிலையிலே வாழ்ந்து உலகத்தின் முறைமைப்படி ஜனங்களை ஆட்சி செய்தான். அவனுடைய சரித்திரத்தில் பார்த்தால் அவன் பாதாளத்தில் பங்கு பெற்று விட்டான். இன்றைய கிறிஸ்தவர்களும் இப்படிதான் இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆண்டவராகிய தெய்வம் உன்னையும் என்னையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிற உடன்படிக்கையை செய்து ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்து பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக அவருடைய சொந்த பிள்ளையாக அவர் எப்பொழுது பெற்றெடுக்கிறாரோ, தத்தெடுத்து பெற்றெடுக்கிறாரோ, அவருடைய ஆவியினாலும் ஜலத்தினால பெற்றெடுக்கிறாரோ, அப்பொழுது அவருடைய புத்திர சுவிகாரத்தை நீ பெற்றுவிட்டாய். அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்ற பிள்ளை ஆகிய நீ ஒரு மனுஷனுடைய இரத்தத்தினாலோ ஒரு மனுஷனுடைய சாமர்த்தியத்தினாலோ பிறவாமல் கர்த்தருடைய ஆவியினாலே நீ பிறந்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.